என்பிபியை பொறுத்தவரையில், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கவர வேண்டும். எந்தெந்த தளங்களில் அவர்கள் சென்று தமிழ் மக்களுடைய மனங்களை கவர முடியுமோ அந்தந்த இடங்களில் தங்களுடைய கால்களை வேரூன்றி வைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த அதிகார பகிர்வு என்பது தொடர்பாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் வழங்கிய விடயங்களை இதுவரை கிடப்பில் போட்ட ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. தமிழர்களுக்கான தீர்வு என்பது குறித்த கருத்தியலை விதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகளில் ஒன்றாக ஜெர்மனி இருக்கின்றது என்பதை அது இந்த விவகாரத்தில் நிச்சயமாக வெளியிடுகின்ற அறிக்கையில் தானும் அந்த விவகாரத்தை தொட்டு சென்றால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆனால் அதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்பதுதான் ஆராயப்பட வேண்டும். பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான விவகாரங்களிலும் இந்த புதிய அரசின் நடைமுறைகள் தொடர்பான விவகாரங்களிலும் தான் அதிக அக்கறை செலுத்துகின்றார்கள். ஆனால் புதிய அரசானது தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த அரசாக இருக்கின்றதா என்றால் அதற்குரிய பதிலை நாங்கள் முற்றுமுழுதாக ஆம் என்று குறிப்பிட முடியாது. ஆதரவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழர்களால் இந்த தேர்தல்களின் பொழுது அதன் பின்னான காலங்களில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் என்பன ஒரு குறிப்பாக கூறலாம். 2023 ஆண்டு இந்த மே 18 அனுஷ்டிப்பு, அதாவது இந்த இனப்படுகொலை நாளாக நாங்கள் அனுஷ்டிக்கிற நாளாக இருக்கின்ற இந்த மே 18ஆம் தேதியை தாராளமாக அல்லது தடையின்றி செய்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் அதன் பின்னான காலங்களில் அவர்களது செயற்பாடுகள் என்பன கேள்விக்குறியினைவாக ஆக்கப்படுகின்றன. ஜெர்மனி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட பொழுது நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்திக்கான ஒப்பந்தங்களாகவும் மற்றும் அவர்களது உல்லாசத்துறையை மேலதிகமாக அதிகரிப்பதற்கான நிலைமையாகவும் இருக்கும் என்றால் உல்லாசத்துறை என்பது அவர்களுக்கு வருவாய் கொடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசாநாயக்க அவர்கள் ஜெர்மனிக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணம் மிக முக்கியமாக தற்போதைய இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வளம்படுத்துவதற்கும் எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மறுபுறத்தில் தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு என்பது சாத்தியமாகி போகாத நிலையில் பல கட்சிகளும் விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடு தொடர்பாக அந்த கட்சிகள் விமர்சனங்களை வெளியிட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கை நிலவரம், உலக நடப்புகள் மற்றும் ஏனைய சிறப்பு காணொலிகள் போன்றவற்றை நாங்கள் தினந்தோறும் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த காணொலிகளை பகிர்ந்து கொள்ளலாம். அத்தோடு நீங்கள் கிரமமாக இந்த நோட்டிபிகேஷன் ஊடாக எமது காணொலி தொகுப்புகளை பெற வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பெல் பட்டனை அழித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தினந்தோறும் பதிவேற்றம் செய்கின்ற காணொலிகள் உங்களை வந்தடையும். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சுரேஷ் தர்மாவை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், முதலில் நாங்கள் தமிழ் கட்சிகளுடைய நிலவரம் தொடர்பாக பேசுவோம். தேர்தல் காலங்களிலும் சரி அல்லது இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுதிலும் சரி, தமிழர்களுடைய ஒற்றுமை குறித்து பேசப்படுவது வழமையான விடயம். இம்முறை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை தொடர்ந்து குறிப்பாக இந்த தேர்தல்களில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுதிலும் அது சாத்தியமாகாத நிலையில் இப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான பலத்தை வேண்டி கோரிக்கை விடுக்கப்பட்டதும் இப்பொழுது சரிவராத ஒரு நிலையை காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஏனைய கூட்டு சேர்ந்த கட்சிகள் இப்பொழுது தமிழரசு கட்சி மீது விமர்சனத்தை முன்வைத்திருப்பதை பார்க்கின்றோம். இறுதி சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதிலும் தமிழர்கள் ஒற்றுமைப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை கட்சிகள் மீது சுமத்துகின்ற நிலை காணப்படுகின்றது. தமிழரசு கட்சியும் இது தொடர்பாக பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றது. ஆகவே மாறி மாறி 2 அல்லது 3 கட்சிகள் தொடர்ந்து பேசுகின்ற ஒரு நிலை காணப்பட்டாலும் தமிழர்களுடைய ஒற்றுமை என்பது தொடர்ந்து எட்டாக்கனியாகவே இருக்கின்ற ஒரு நிலை என்பது தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகவும் கசப்பான அனுபவமாகவே தொடர்ந்து செல்கின்றது. இது தேர்தலில் பல்வேறு தரப்புகளிலும் பாடங்களாக புகட்டப்பட்ட பொழுதிலும் அதற்கான முடிவுகள் என்பது தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு இடைவெளியை ஏற்படுத்துகின்ற முடிவுகளாகவே சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது தமிழ் கட்சிகள் தமிழரசு கட்சி மீது தங்களுடைய விமர்சனங்களை முன்வைப்பதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக இந்த ஒன்றிணைவு என்பது சாத்தியப்படாததற்கான காரணம் என்ன?
குறிப்பாக இங்கே இடம்பெற்ற தேர்தல்களில் சுமார் 44 சபைகளில் அந்த மாகாண சபை அல்லது மாவட்ட சபை ஆட்சிகளை அல்லது மாநகர சபை ஆட்சிகளையோ அமைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழரசு கட்சியின் வெற்றி என்பது இருக்கின்ற பொழுதிலும் அதற்கு தேவையான பலம் சில இடங்களில் இல்லாத நேரத்தின் காரணத்தினால் அது ஏனைய கட்சிகளிடமிருந்து தனக்கு தேவையான ஆதரவை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு தள்ளப்பட்ட நிலையில் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அதற்கான பேச்சுக்கள் என்பன பல விருந்துபட்ட தளங்களில் இடம்பெற்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் கூட, அதாவது முதலாவது இரண்டாவது நிலையில் உள்ள கட்சிகள் அந்த இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய உள்ளூராட்சி சபைகளில் அவர்கள் கூட இவ்வாறான ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் மேலோட்டமாக இன்னும் போய் பார்ப்பதானால் இபிடிபி கூட இந்த விவகாரங்களில் அழைக்கப்பட்டு பேசப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலைகள் ஏற்பட்டிருந்த பொழுதிலும் அங்கே இப்பொழுது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருந்தது என்னவென்று சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதாவது அகில இலங்கை காங்கிரசும் மற்றும் இந்த சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட பொது வேட்பாளர் தரப்பான கட்சியும் இணைந்து அதன் மூலம் தங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா என்று அது ஒரு சவாலான விடயமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உதாரணத்திற்கு ஒரு இடத்தில் தமிழ் அரசு கட்சிக்கு 9 ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால், அதே நேரம் இவர்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து 7-8 ஆசனங்களை வைத்திருப்பதாக இருந்தால், இவர்கள் இன்னொரு கட்சியுடன் இணைந்து தாங்கள் ஆட்சி அமைப்போம் என்று செல்கின்ற பொழுது அந்த மக்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பது மறுதளிக்கப்படுவதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இது தொடர்பான இந்த இணக்கப்பாடுகளுக்கு வராததற்கு அவர்களிடையே உள்ள முரண்பாடு அவர்களுக்குரிய பதவி வேட்கை அல்லது தங்களுடைய நிலையை பலப்படுத்துதல் என்பதாகும். அதன் காரணமாகவே இவர்கள் தமிழ் தேசியம் என்கின்ற பரப்பில் பயணித்தால் கூட அதிலிருந்து மாறுபட்டதான ஒரு செயற்பாட்டை இந்த விவகாரத்தில் காட்டுகின்றார்கள். இது நிச்சயமாக ஒரு உள்ளூராட்சி சம்பந்தமான விவகாரமாக இருந்தால் கூட தங்களுடைய நிலைப்பாடுகள் முரண்பட்டு செல்கின்றார்கள். இப்பொழுது இவ்வாறு கூறலாம், தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைப்பதற்கு அந்த தேவைப்படும் இடங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்திய பொழுது அதில் விருப்பமில்லாமல் இருப்பவர்களாக காட்டிவிட்டு பிறகு தாங்கள் 2 தரப்பும் இணைந்ததன் பிறகு தமிழரசு கட்சியை அழைப்பதானது நிச்சயமாக அவர்களால் விரும்பப்படாத ஒன்றாக இருக்கும், அல்லது ஜனநாயகத்திற்கு கூட அது முரணானதாக கூட தெரியக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், இவ்வாறு இணைபவர்கள் தாங்கள் அந்த தவிசாளர் பதவி என்கின்ற அந்த தலைமை பதவியை எடுத்து வைத்துக் கொண்டு பெரும்பான்மை ஆசனம் உள்ள ஒரு கட்சியை பாவிக்கின்ற நிலை என்பது பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட போகின்ற உண்மையாக இருக்கும். அவ்வாறான ஒரு நிலை அங்கே ஏற்படுவதற்கு அவர்கள் அனுமதி மறக்கின்றார்கள். ஆனால் இணைந்து போக வேண்டிய தேவை ஒன்று அவர்களுடைய உள்ளது. ஆம், இந்த தமிழரசு கட்சி கூட தங்களுடைய நிலைப்பாட்டில், அதாவது பிரிந்து கேளுங்கள் பிறகு இணைவோம் என்கின்ற ஒரு கருத்தியலை கூட அவர்கள் முன்னர் பொழுதில் விதைத்திருந்தார்கள். அவ்வாறான கருத்தியல்கள் இல்லாமல் இந்த விவகாரத்தில் ஒரு முன்மாதிரியாக செயற்பட வேண்டிய தன்மை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த தன்மையோ அல்லது அந்த தரமோ இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. இது ஒரு கவலைக்குரிய விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஏனைய கட்சிகளும் இப்பொழுது முன்வைக்கின்ற ஒரு விடயம், இது ஒரு இறுதி சந்தர்ப்பம் என்று. இவ்வாறான இறுதி சந்தர்ப்பங்கள் பல நிலைகளில் வந்திருந்தன. ஆனால் அந்த இறுதி சந்தர்ப்பங்கள் எல்லாம் தவற விட்டிருந்தன. ஆனாலும் தொடர்ந்து அரசியல் பாதையில் இந்த கட்சிகள் பயணித்துக் கொண்டிருப்பதைத்தான் பார்க்கின்றோம். முன்னைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பங்களை தவற விடுவதன் ஊடாக இழக்கப்பட்டவை என்ன, அல்லது இப்பொழுது ஒன்றிணைவதன் ஊடாக சாதிக்கக்கூடியவை என்னவாக இருந்திருக்கும்? மக்களுக்காக வழங்கப்படுகின்ற பணங்கள் என்பது செலவழிக்கப்படாதவைதான் இழக்கப்பட்டவையாக இருந்தன. அது நீங்கள் வடக்கு மாகாண முதலமைச்சர் நிதி விவகாரத்திலிருந்தே பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு அவ்வாறான நிலைமை ஏற்பட்டது. அல்லது தங்களுடைய தனிப்பட்ட விருப்புக்காக எவ்வாறு பணங்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டன அல்லது செலவழிக்காமல் விடப்பட்டன என்று. மற்ற இடங்களில் உள்ளூராட்சி சபைகள் என்பன தங்களது உள்ளூர் அபிவிருத்தி திட்டங்களுக்காக எவ்வாறு பணத்தை பெற்று எவ்வாறு செயற்படுவது என்கின்ற கூதாவில் ஈடுபடுகின்ற பொழுது
இவ்வாறான பிளவுகள் உள்ள இடங்களில் இவர்களால் அந்த திட்டங்களை அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு செய்ய முடியாமலும் அல்லது கொடுக்கப்பட போகின்ற பணத்தை பாவிக்க முடியாமலும் அல்லது தங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குறித்த நடவடிக்கைகளில் அக்கறையாக செயற்பட முடியாத அளவிலுமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அந்த உள்நாட்டு அபிவிருத்தி என்கின்ற விவகாரத்தோடு ஒத்துப்போகும். இது நாங்கள் உள்ளூராட்சி சபை என்கின்ற மட்டத்தில் தான் இதனை பார்க்க வேண்டுமே தவிர இதனை நாங்கள் இந்த மாகாண மத்திய அரசியலுடன் ஒப்பிட்டு பார்ப்பதான ஒரு நிலைமை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. என்றால் உள்ளூராட்சி சபைகளின் பொழுது அந்த சபைகளுக்காக போட்டியிடுபவர்கள் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களாகவும் அவர்கள் கவர்கின்ற வாக்குகள் என்பன மத்திய தேர்தல்களில் கவர்கின்ற வாக்குகளை விட வித்தியாசமான பாணியிலும் அமையும். ஏனென்றால் பலர் போட்டியிடுவார்கள். ஒரு தொகுதியில் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பல வட்டாரங்கள் இருக்கும். அந்த வட்டாரங்களுக்காக போட்டியிடுகின்ற பொழுது அந்த வட்டாரத்தை சார்ந்தவர்கள் யார் அந்த மக்களின் ஆதரவு இருக்கின்றதோ அவர்களால் வெல்ல முடியும். கட்சி பேதத்தை கடந்து அவருக்காக அந்த தனிப்பட்ட நபரின் செல்வாக்கால் அவ்வாறான வெற்றிகளை பெற்ற ஒரு தேர்தலில் இவ்வாறு அவர்கள் அந்த தடம் புரண்டு செல்வது என்பது கவலைக்குரியது. சரி, இப்பொழுது நீங்கள் மாகாண சபை தேர்தல்கள், உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் போன்றவற்றை மத்திய தேர்தலோடு ஒப்பிடாமல் பார்க்கின்ற ஒரு பார்வையில் என்பிபியை பொறுத்தவரையில், தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கவர வேண்டும். எந்தெந்த தளங்களில் அவர்கள் சென்று தமிழ் மக்களுடைய மனங்களை கவர முடியுமோ அந்தந்த இடங்களில் தங்களுடைய கால்களை வேரூன்றி வைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இந்த அதிகார பகிர்வு என்றது தொடர்பாக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் வழங்கிய விடயங்களை இதுவரை கிடப்பில் போட்ட ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் காணாமல் போனவர்கள் விவகாரம் போன்ற விடயங்களும் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விரக்தியை ஏற்படுத்தி இருந்தாலும் தமிழ் கட்சிகளிடையே இருக்கக்கூடிய இந்த அதிகார போட்டி நிலை மற்றும் ஏனைய பிளவுகளை பயன்படுத்தி என்பிபி எதிர்காலத்தில் மேலும் மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் கூட பிரதிபலித்ததை பார்க்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலையில் தொடர்ந்து மாகாண சபை போன்ற விடயங்களில் என்பிபியினுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு இந்த தமிழர்களுடைய பிளவை எவ்வாறு என்பிபி பயன்படுத்த போகின்றது, அது இப்பொழுது கண்கூடாக தெரிகின்ற ஒன்றாக இருக்கிறதா? நிச்சயமாக. இப்பொழுது குறிப்பாக கூறினீர்கள் என்றால் இந்த இந்தியாவில் இருந்து சென்ற இலங்கைக்கு சென்ற ஒரு அகதி தடுத்து வைக்கப்பட்ட விவகாரத்தில் இவர்கள் தேசிய மக்கள் கட்சியின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று அவரை இந்த விடுதலைக்கான முயற்சிகளை மேற்கொண்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதைவிட இங்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன, அதாவது மக்கள் மயப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், சட்டவிரோத மண் அள்ளுதல் அல்லது சட்டவிரோத மரக்கடத்தல் போன்ற விவகாரங்களிலும் மற்றும் மீனவர்கள் பிரச்சனை போன்றவற்றிலும் நேரடியாக பங்கு பெற்றவர்களாக அவர்கள் மாறி வருகின்றார்கள் தமிழர் தரப்புகளை விட. அத்தோடு இன்னொரு விவகாரத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். அங்கே ஒரு கோரிக்கைகள் எழுகின்ற பொழுது ஒரு உப்பு ஆணையரவில் செய்யப்படுகின்ற உப்புக்கு பெயர் வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் பொழுது தமிழ் கட்சிகள் அதனை மையப்படுத்த முயன்ற பொழுது அவர்கள் பெயர் மாற்றத்துக்கு உள்ளாக்கி அதனை அந்த மலங்கடிக்க செய்கின்ற பாணியில் செயற்படுகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகள் அங்கே அவர்களுக்கு இடையேயான அந்த ஆதரவு தளத்தை இருக்கின்ற அளவில் தக்க வைக்கும் அல்லது இன்னும் உயர்த்துகின்ற அளவில் செய்ய வைக்கும். என்றால் அவர்களிடையே இப்பொழுது ஒரு யாழ் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் யாழ் மாவட்டத்தின் சார்பில் சென்று கதைக்கக்கூடியதாக 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 6 இருக்கின்றார்கள் ஒரே சென்றென்றால் அது அரச பாராளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் இருக்க வேண்டும் தமிழர்களாக இருந்தாலும். ஏனென்றால் தமிழ் காங்கிரசிற்கும் தமிழ் அரசு கட்சிக்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்களால் அவ்வாறான ஒரு நிலையை கையகப்படுத்த முடியாது, 4 பேர் செய்கின்ற நிலையை. எனவே அவர்களுக்குள்ள பலம் மற்றும் அவர்களுடைய இன்னும் ஒரு தளமாக அமைய போவது அவர்களுடைய அரசை ஆட்சியில் இருப்பதால் பல பிரச்சனைகளிலும் உடனடியாக தீர்வு காண முடியும். அது கூட அவர்களுக்கு சாதகமான ஒரு வழிமுறையை கொண்டு வரும். அவ்வாறான முறைகளின் மூலம் அவர்கள் ஒரு மாகாண தேர்தலிலோ அல்லது மத்திய தேர்தலிலோ அந்த வாக்கு பலத்தின் மூலம் வெற்றியை ஈட்ட முடியும் என்று சொன்னால் தொகுதி வாரியாக நடைபெறுகின்ற தேர்தல்களுக்கு ஒரு வேட்பாளர் தான் இருப்பார். ஆனால் அந்த தொகுதியிலே உள்ள கிராம சபைகளுக்கான வேட்பாளர்கள் என்ற பொழுது அது 100கணக்கானவர்களாக இருப்பார்கள். எனவே அங்கே 100கணக்கானவர்களின் ஆதரவாளர்கள் பிரிந்து வாக்களிக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனால் தொகுதி என்று வருகின்ற பொழுது ஒரு வாக்காளரை தான் அந்த தொகுதி மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது அவர்களுடைய வாக்கு பலம் என்பது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும்.
சரி, இந்த நிலையில் 4 நாள் பயணமாக ஜெர்மனிக்கான பயணத்தை அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த பயணம் மிக முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. காரணம், அமெரிக்க வரி விதிப்புகளுக்கு மத்தியில் இலங்கை எவ்வாறு தாக்குப்பிடிக்கப் போகின்றது என்ற கேள்விக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது இலங்கையை பொறுத்தவரையில் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. இதனை தக்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெர்மனிய சுற்றுலா பயணிகளும் அதிகமாக இலங்கை நோக்கி செல்வது வழமையான ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் ஜெர்மனியோடு எவ்வாறான ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்படும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த பயணம் என்பது இலங்கையினுடைய தற்போதைய நிலைமைக்கு எவ்வாறு வலு சேர்க்கும் என்று நம்புகிறீர்கள்? இது ஒரு ராஜாங்க விஜயம், உத்தியோகபூர்வ விஜயம், அதனுடன் ராஜ மரியாதையுடன் கூடிய விஜயம் என்கின்ற வகையில் ஜெர்மனி இலங்கை அதிபரை உத்தியோகபூர்வமாக அழைத்திருக்கின்றது. அதன் பொழுது அவருக்குரிய வரவேற்புகளும் கொடுக்கப்பட்டு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்படுகின்ற நிலை என்பது ஒரு பிரச்சனையை கடந்து செல்கின்ற நிலையை காட்டுகின்றது. தமிழர்களுக்கான தீர்வு என்பது குறித்த கருத்தியலை விதைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடுகளில் ஒன்றாக ஜெர்மனி இருக்கின்றது என்பதை அது இந்த விவகாரத்தில் நிச்சயமாக வெளியிடுகின்ற அறிக்கையில் தானும் அந்த விவகாரத்தை தொட்டு சென்றால் நிச்சயமாக நன்றாக இருக்கும். ஆனால் அதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்பதுதான் ஆராயப்பட வேண்டும். என்றால் இவர்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்பொழுது இந்த பொருளாதார முன்னேற்றம் தொடர்பான விவகாரங்களிலும் இந்த புதிய அரசின் நடைமுறைகள் தொடர்பான விவகாரங்களிலும் தான் அதிக அக்கறை செலுத்துகின்றார்கள். ஆனால் புதிய அரசானது தமிழர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த அரசாக இருக்கின்றதா என்றால் அதற்குரிய பதிலை நாங்கள் முற்றுமுழுதாக ஆம் என்று குறிப்பிட முடியாது. ஆதரவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் தமிழர்களால் இந்த தேர்தல்களின் பொழுது அதன் பின்னான காலங்களில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் என்பன ஒரு குறிப்பாக கூறலாம். 2023 ஆண்டு இந்த மே 18 அனுஷ்டிப்பு, அதாவது இந்த இனப்படுகொலை நாளாக நாங்கள் அனுஷ்டிக்கிற நாளாக இருக்கின்ற இந்த மே 18ஆம் தேதியை தாராளமாக அல்லது தடையின்றி செய்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தாலும் அதன் பின்னான காலங்களில் அவர்களது செயற்பாடுகள் என்பன கேள்விக்குரியவாக ஆக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த நில தொல்லியல் திணைக்களத்தால் நிலங்கள் அபகரிக்கப்படுவது அல்லது பௌத்த விகாரைகள் அனுமதிக்கப்படுவது அல்லது கைதுகள் போன்ற பல விடயங்கள், இவ்வாறானவை எல்லாம் என்னத்தை கூறுகின்றன என்றால் 2025ஆம் ஆண்டிலும் தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் பதிவில் இருக்கின்றன அல்லது சாட்சிகளுடன் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்று. இந்த நிலைகள் மறந்தடிக்கப்பட்டு நடைபெறுகின்ற இவ்வாறான செயற்பாடுகள் நிச்சயமாக தமிழர்களின் நிலைப்பாடு தொடர்பான ஒரு மாற்று கருத்தியலை கொண்டு வருவதற்கான முனைப்பை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் ஸ்ரீலங்கா என்கின்ற அவர்கள் தங்களுடைய தேசம் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்குரிய ஒரு ஆதரவான நிலை அங்கே தொடரப்போகிறது. இப்பொழுது பார்த்தீர்கள், ஜெர்மனி ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட பொழுது நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்திக்கான ஒப்பந்தங்களாகவும் மற்றும் அவர்களது உல்லாசத்துறையை மேலதிகமாக அதிகரிப்பதற்கான நிலைமையாகவும் இருக்கும் என்றால் உல்லாசத்துறை என்பது அவர்களுக்கு வருவாய் கொடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றது. எனவே அவ்வாறான இடங்களில் இவர்களுடைய ஒப்பந்தங்கள் என்பன மற்ற நாடுகளை கூட இந்த முன்மாதிரிகளை பின்பற்ற சொல்லும். இப்பொழுது ஐரோப்பாவில் ஜெர்மனி திறந்து விட்டிருக்கின்ற வழிகோல் என்பது ஸ்வீடன், டென்மார்க் மற்றும் பல நாடுகள், இப்ப ஹாலந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகளை எல்லாம் நான் நினைக்கிறேன் பிரான்ஸ், இங்கிலாந்து எல்லாம் அந்த நேரடியான அந்த ஒரு அழுத்தங்களை கொடுத்து கொண்டுதான் செயற்படுவார்கள் என்று. ஆனால் மற்ற நாடுகள் அவ்வாறு செயற்படுமா என்கின்ற ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது நிச்சயமாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஒரு அனுகூலமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்குரிய நடவடிக்கையாக அதனால் பார்க்கப்படும், அதனால் நடைமுறைப்படுத்தப்படும். நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு பல விடயங்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலும் பேசியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.